Hi BBFs, welcome with another video. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா backup and restore பத்தி தான் பார்க்க போறோம். So backup and என்ன, restore என்ன, backup and restore வந்துட்டு விண்டோஸ்ல எப்படி பண்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அப்பதான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல்ல இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே BBFs, backup and restore பத்தி பார்ப்போம். So backup அப்படின்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்துட்டு காணப்படலாம், அதாவது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் காணப்படலாம். ஸோ அதை நீங்க வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்துட்டு காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற இந்த செயற்பாடுக்கு பேர் தான் வந்துட்டு பேக்கப் அப்படின்னு சொல்றது. ஏன் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களுக்கு தேவையான இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமலே லொஸ்ட் ஆகலாம் அல்லது டிலீட் ஆகி போறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு ஆல்ரெடி நீங்க பேக்கப் பண்ணி வச்சுக்கிற ஸ்டோரேஜ்ல இருந்து உங்களுக்கு தேவையான இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நீங்க மீள எடுத்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவ்வாறு மீள எடுத்து பயன்படுத்துற இந்த செயற்பாடுக்கு சொல்லுவாங்க ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்றது. தொடர்ந்து நம்ம இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் வந்துட்டு எப்படி செட் பண்ணி வைக்கிறது, அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியக்கூடிய மாதிரி இருக்கும். சரி இப்போ வாங்க எப்படி இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே BBFs, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்துட்டு ஒரு பென் டிரைவா இருக்கலாம் அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா கூட இருக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு பென் டிரைவை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், BeardBoy தமிழ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென் டிரைவ் இருக்குது. 16 GB பென் டிரைவ் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஒன்ஸ் நீங்க ஃபார்மட் பண்ணி அதை வந்துட்டு எம்டியா வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க போதும். ரெண்டாவது ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போய்க்கொள்ளுங்க. செட்டிங் போனதும் அங்க வர விண்டோஸ்ல இருந்து இந்த அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற இந்த ஆப்ஷன் போய்க்கொள்ளுங்க. தொடர்ந்து அங்க இருந்து இந்த லெஃப்ட் சைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பேக்கப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்க போது உங்களுக்கு இதை ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்மளுடைய எந்த செகண்டரி ஸ்டோரேஜ்ல வந்துட்டு நம்மளோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு பேக்கப் ஆகணுமோ அந்த செகண்டரி ஸ்டோரேஜை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்க எட் டிவைஸ் அப்படின்ற அந்த பிளஸ் சிம்போலை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கிற உங்களோட செகண்டரி ஸ்டோரேஜ் வந்துட்டு உங்களுக்கு இங்க லிஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ நான் இங்க ஒரு பென் டிரைவ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அந்த பென் டிரைவ் மட்டும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி காட்டுது. ஸோ ஒன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணி இதுல வந்து எட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்துட்டு எட் ஆனதுமே ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் மை ஃபைல்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஒன் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க மோர் ஆப்ஷன் என்ற இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மோர் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு காணப்படும். ஸோ இந்த விண்டோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பேக்கப் நான் ஒன்று இருக்க போதும். ஸோ அதை நீங்க இப்போ நீங்க கொடுக்காதீங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் மை ஃபைல்ஸ் அப்படின்றது ஆப்ஷன் இருக்க போதும். இது வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு உங்களோட ஃபைல்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆகணும்ன்ற இந்த டைமிங் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா வந்துட்டு செட் பண்ணிக்கொள்றேன். எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்கா என்னோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கொள்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கீப் மை பேக்கப்ஸ், அதாவது நீங்க பேக்கப் பண்ணிக்கிற உங்களோட ஃபைல்ஸ் வந்துட்டு உங்களோட பேக்கப் ஸ்டோரேஜ்ல வந்துட்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்குன்னு அப்படின்னு சொல்றது. தொடர்ந்து எப்பவுமே இருக்கட்டும் அப்படி ஃபார்எவர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கொள்றது சிறப்பா இருக்கும். ஸோ நான் பேக்கப் பண்ற ரீசனே வந்துட்டு நம்மளோட ஃபைல்ஸ்ல வந்து அழிஞ்சா திரும்ப மீள் அங்க பேக்கப்ல இருந்து எடுத்துக்கொள்றதுக்காக தான். அதை நீங்க ஃபார்எவர் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து டிஃபால்ட்டாவே செலக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் ரெண்டுமே டிஃபால்ட் செட்டிங்ல வச்சுட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் தீஸ் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். யூசர்ல இருந்து இந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் ஆகிற மாதிரி அங்க சூஸ் பண்ணி வச்சுக்கி. ஸோ இதுல உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸை நீங்க மிச்சம் வச்சுட்டு தேவையில்லாத ஃபோல்டர்ஸை வந்து நீங்க ரிமூவ் பண்ணியும் விடலாம். ஸோ நான் வந்து எனக்கு தேவையில்லாத ஃபோல்டர்ஸை வந்து நான் இங்க இருந்து ரிமூவ் பண்ண போறேன். ஸோ இங்க லிங்க்ஸ் அப்படின்ற இந்த ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதுல ஒன்ஸ் நீங்க கிளிக் வச்ச உடனே இங்க ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த ரிமூவ் நீங்க கொடுத்து அந்த ஃபோல்டரை நீங்க ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபோல்டர்ஸை வச்சுட்டு தேவையில்லாத ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த டெஸ்க்டாப் அண்ட் டவுன்லோட்ஸ் என்ற இந்த ஃபோல்டர் தவிர மற்ற எல்லா ஃபோல்டர்ஸுமே வந்து நான் ரிமூவ் பண்ணி விட போறேன். ஓகே BBFs, ஸோ எனக்கு தேவையான இந்த டெஸ்க்டாப் அண்ட் டவுன்லோட்ஸ் என்ற இந்த ஃபோல்டர் ரெண்டையுமே நான் மிச்சம் வச்சுட்டு மற்ற எல்லா ஃபோல்டர்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதே போல உங்களுக்கு தேவையில்லாத ஃபோல்டர்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தேவையான ஃபோல்டர்ஸ் மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதையும் தாண்டி வேறு சில நீங்க ஃபோல்டர்ஸை நீங்க எட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க எட் ஃபோல்டர் இந்த ஆப்ஷன் இருக்க போது அங்க நீங்க வந்துட்டு இந்த பிளஸ் சிம்போல ஒன்ஸ் நீங்க கிளிக் வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வார விண்டோல எனக்கு வந்துட்டு இந்த டி டிரைவ்க்குள்ள இந்த ஸ்டாலின்ற ஃபோல்டர் வந்துட்டு எனக்கு பேக்கப் ஆகும்போது சேர்ந்து பேக்கப் ஆகணுன்றதுக்காக ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டாலின் என்ற ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிட்டு சூஸ் திஸ் ஃபோல்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் அந்த ஸ்டாலின் ஃபோல்டரை நான் இங்க எட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சி டிரைவ்ல இருந்து டவுன்லோட் என்ற ஃபோல்டரையும் சி டிரைவ்ல இருந்து டெஸ்க்டாப் என்ற ஃபோல்டரையும் டி டிரைவ்ல இருந்து ஸ்டாலின் என்ற ஃபோல்டரை நான் இங்க சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இவ்வளவு செட்டிங்கையும் செஞ்சுட்டு மேல போய் பாத்தீங்கன்னா பேக்கப் நவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இமீடியட்டா நீங்க பேக்கப் நவ் கொடுத்த உடனே உங்களோட ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல தொடர்ந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்காவும்
உங்களோட folders and files வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே உங்க விண்டோஸ்ல இருந்து பேக்கப் ஆயிட்டு இருக்கும். சோ ஒன்ஸ் நான் பேக்கப் நம்ம கொடுத்து உங்களுக்கு பேக்கப் பண்ணி காட்டுறேன். சோ இது வந்துட்டு உங்களுக்கு பேக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ நீங்க பேக்கப் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி காத்துட்டு இருங்க. ஓகே BBFs, இப்போ நமக்கு சக்சஸ்ஃபுல்லா பேக்கப் ஆகி முடிஞ்சிருச்சு. சோ லாஸ்ட் பேக்கப் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேட்ல இந்த டைம்ல வந்துட்டு பேக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. சோ இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்துட்டு பேக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் உள்ள போய் பார்ப்போம். சோ ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல மினிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மினிமைஸ் பண்ணிட்டு உங்களோட திஸ் பிசி நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. சோ உங்களோட பென் டிரைவ் நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாருங்க. சோ இங்க ஃபைல் ஹிஸ்டரின்ற ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உருவாகி இருக்குது. சோ அதை ஒன்ஸ் நீங்க ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு யூசர்ஸுக்குள்ள இன்ஸ்டாலினுக்குள்ள டெஸ்க்டாப்ல இருந்து என்னென்ன ஃபைல்ஸ் தேவையோ அது பேக்கப் ஆயிருக்குது. அதே போல டவுன்லோட்ஸ்க்கு இருந்து என்னென்ன தேவையோ அது உங்களுக்கு பேக்கப் ஆயிருக்கு. சோ இப்போ தொடர்ந்து எப்படி வந்துட்டு பேக்கப் ஆன ஃபைல்ஸ், அதாவது ஒரு ஃபைல் நம்மகிட்ட இருந்து டிலீட் ஆகி போனுச்சுன்னா அதை எப்படி ரீஸ்டோர் பண்றேன்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்ல ஒரு ஃபோல்டர் நான் வச்சுக்கிறேன். சோ இந்த ஃபோல்டர் நான் ஓபன் பண்ணி அதுக்கு இருந்து ஒரு சில ஃபைல்ஸ் நான் டிலீட் பண்ணி விடுறேன். சோ ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. சோ இதுக்குள்ள இருந்து எனக்கு அக்கவுண்ட் டீடைல்ஸ் என்ன இந்த ஃபைலையும், இந்த நோட்ஸ் அப்படின்ற இந்த ரார் ஃபைலையும், அதே இந்த வால்பேப்பர் 2 என்ற இந்த ஃபைல்ஸையும் நான் வந்துட்டு டிலீட் பண்ண போறேன். பாருங்க, ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நான் டிலீட் பண்ணதுமே அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி இருக்கும். ஸோ அதையும் ஒன்ஸ் அகைன் நான் கிளியர் பண்ணி விடுறேன். எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்து விடுறேன். இப்போ எனக்கு நான் டிலீட் பண்ண ஃபைல்ஸ் வந்துட்டு என்னோட இந்த ரீசைக்கிள் பின்னுக்கும் இல்லை. பட் நான் இந்த ஃபைல்ஸை வந்து நான் பேக்கப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எப்படி அங்கேருந்து ரீஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எந்த ஃபோல்டர்லேருந்து உங்களோட ஃபைல்ஸ் டிலீட் ஆனிச்சோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணதுமே பாரு மெனுல வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, ரீஸ்டோர் ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வர விண்டோவில் நீங்கள் கிளிக் பண்ண அந்த ஃபோல்டர் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஓப்பன் என்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த எரோமாக்க கிளிக் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஓப்பன் இன் ஃபைல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் ப்ரீவியஸாக என்னென்ன ஃபைல்ஸ் உங்களுக்கு இருந்துச்சோ அதை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ரீவியஸாக என்னென்ன ஃபைல்ஸ் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் என்ன ஃபைல்ஸை டிலீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த நோட் என்ற இந்த ஃபைலையும், அது அக்கவுண்ட் டீடைல்ஸ் என்ற இந்த ஃபைலையும், இந்த வால்பேப்பர் என்ற இந்த இமேஜை நான் டிலீட் பண்ணினேன். ஸோ அது மூணையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரீஸ்டோருக்கு இந்த ஐக்கனை நீங்க ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ரீஸ்டோர் ஆகி எந்த இடத்துல இருந்து டிலீட் ஆனிச்சோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதை ஷோ பண்ற பாருங்க, இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். இப்போ நான் இங்கிருந்து தான் டிலீட் பண்ணேன் உங்களுக்கு ஃபைல்ஸை. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கொள்றேன் அந்த ஃபோல்டரை. பாத்தீங்கன்னா என்னோட டிலீட் ஆகிட்டு போன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து எல்லாமே ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ அங்கே பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த வீடியோ நீங்க எப்படி பேக்கப் பண்றதுக்குரிய டிவைஸை வந்து எட் பண்றது, அதே போல எப்படி பேக்கப் பண்றதுக்குரிய கஸ்டமைசேஷன் எப்படி பண்றது, அதே போல நம்மளோட பேக்கப் பண்ண ஃபைல்ஸ் வந்து லாஸ்ட் ஆன அதை எப்படி ரீஸ்டோர் பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோ நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுக்கொள்ளுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாத்தையுமே உடனுக்குடன் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே BBFs, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். We'll see you with another video. Have a nice day. Take care. Bye bye.